கற்றலை இனிமை சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடுத்து நாம் பயிற்சி 1.1.4 பார்க்க போகிறோம். 3D வடிவங்களில் சமச்சீர் தன்மை. சமச்சீர் தன்மைனா என்னென்னா, ஒரு பொருளின் வடிவத்திலும் அளவிலும் 2 பகுதிகளாக பிரிக்கும் பொழுது என்ன செய்யும், அது ரெண்டுமே சரியாக பொருந்தும். ரெண்டும் எப்படி இருக்கும், ரொம்ப சரிசமமாக ஒரு பொருளை 2ஆக பிரிக்கும்போது 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கும். பொருத்தும் போதும் கரெக்டாக ஒன்று போல் பொருந்திக்கிடும். அதுதான் சமச்சீர் தன்மை. 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது என்னது, சமச்சீர் தன்மை. அப்படி உள்ள பொருட்கள் தான் சமச்சீர் தன்மை உள்ள பொருட்கள். இப்போ நம்ம உதாரணத்துக்கு, நாம் ஒரு ஆப்பிளை 2 சரி பாதிகளாக வெட்டினால் நாம் 2 பாகங்களிலும் சமச்சீர் தன்மை இருப்பதை உற்று நோக்கி அறியலாம். ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கரெக்டாக 2ஆக நீங்கள் வெட்டினேன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும், இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கும். அப்போ ஆப்பிள் சமச்சீர் தன்மை கொண்ட பொருள். சமச்சீர் தன்மை என்பது மிக முக்கியமான வடிவியல் கருத்து. மிக முக்கியமாக என்ன கருத்து, அது வடிவியல் கருத்தாகும். இயற்கையாகவே நம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் சமச்சீர் தன்மை பயன்படுகிறது. இயற்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே சமச்சீர் தன்மையை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம கையில் எடுக்கிற ஒரு டம்ளராக இருக்கட்டும், அதை பாதியாக பிரித்தோம்னா 2 பக்கமும் ஒன்று போல் தான் இருக்கும். ஒரு செம்பாக இருக்கட்டும், 2 பக்கமும் ஒன்று போல் தான் இருக்கும். ஒரு பென்சிலாக இருக்கட்டும், நம்ம அதை எடுத்து சரியாக பிரித்தோம்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒன்று போல் தான் இருக்கும். ஒன்று போல் தானே இருக்கும். ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு சரியாக பிரித்து பார்த்தோம்னா அது 2 பக்கமும் என்ன செய்யும், ஒன்று போல் தான் இருக்கும். இவ்வாறு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நிறையா பொருட்கள் எப்படி இருக்கும், 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கும். 2ஆக பிரிக்கும் பொழுது 2 பாகமும் ஒரே மாதிரி ஒன்று போல் பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட பொருட்களை தான் சமச்சீர் தன்மை கொண்ட பொருட்கள்னு நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே சமச்சீர் தன்மை நமக்கு பயன்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ இந்த சமச்சீர் தன்மை யாருக்கெல்லாம் ரொம்ப பயன்படுதுன்னா, ஓவியர்கள், தயாரிப்பாளர்கள், வடிவியல் நிபுணர்கள், கட்டடக்கலை நிபுணர்கள் மற்றும் பலரும் சமச்சீர் தன்மையை பயன்படுத்துகின்றனர். ஓவியர்கள் படம் வரைவாங்க, அவங்களுக்கு கரெக்டாக ஒரு சைடு வரைஞ்சிட்டு இன்னொரு சைடு என்ன செஞ்சுக்கலாம், அவங்க அதே மாதிரி அச்சு மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம். தயாரிப்பாளர்கள், வடிவியல் நிபுணர்கள் பெரும்பாலும் வரைகிறதுக்கு, கட்டடக்கலை நிபுணர்களுமே வரைகிறதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க சமச்சீர் தன்மையை. சரியா? அடுத்து, சமச்சீர் தன்மை என்பது ஒரு பொருளின் வடிவமும் அளவிலும் 2 பாதிகளுக்கு இடையே சரியாக பொருந்துவது ஆகும். அதாவது இங்கே சமச்சீர் தன்மை என்பது ஒரு பொருளின் வடிவமும் இருக்குல்ல, ஒரு பொருள் வடிவத்திலும் அளவிலும், சரியா, ஒரு பொருள் அதோட வடிவத்திலும் அளவிலும் 2 பாதிகளும் இடையே சரியாக பொருந்துவது தான் என்னது, சமச்சீர் தன்மை. அடுத்து பாருங்க, ஒரு படத்தை 2 பாதியாக மடிக்க 2 பாதிகளும் மிகச் சரியாக பொருந்தினால் அந்த படம் சமச்சீர் தன்மை உடையது என்கிறோம். 2மே அப்படியே கரெக்டாக இருந்துச்சுன்னா அது சமச்சீர் தன்மை உடைய பொருள். இப்போ இந்த படத்தை பாருங்கள், இது என்ன படம், தாஜ்மஹால். இதை இந்த மாதிரி மடித்து பாருங்கள், 2ஆக மடிச்சுன்னு வச்சுக்கோ, 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கும். அப்போ இந்த தாஜ்மஹால்ங்கிறது சமச்சீர் தன்மை கொண்ட படம். சரியா? இந்த இலையை எடுத்துக்கோ, இலையை 2ஆக மடித்து பாருங்கள், இதுவும் சமச்சீர் தன்மை கொண்ட ஒரு பொருள் ஆயிரும். ஒன்று போல் தானே இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை படத்தை எடுத்து நீங்கள் மடித்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆந்தை, இந்த தொப்பியுள்ள மனிதன், இது எல்லாமே என்னது, நேராக பிரிக்கும் பொழுது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரி பாதியாக இருக்கும் சமச்சீர் தன்மை கொண்ட பொருட்கள். இப்போ இந்த சமச்சீர் தன்மை கொண்ட பொருட்களில் தான் நம்ம சமச்சீர் கோடுகளை கண்டுபிடிக்கலாம் இருக்கும். சமச்சீர் கோடு அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தை பாரு, கொடுக்கப்பட்ட படத்தை 2 சரி பாதியாக ஒரு கோடு பிரித்தால் அக்கோடு அப்படத்தின் சமச்சீர் கோடாகும். அதாவது ஏதோ ஒரு பொருள் அதை சமமாக பிரிச்சிச்சுன்னா அந்த அச்சு தான் என்னது, அந்த பிரிக்கிற இடம்தான் சமச்சீர் கோடு.
இக்கோடானது சமச்சீர் அச்சு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோடு என்னென்னு அழைக்கப்படுகிறது? சமச்சீர் அச்சுன்னு அழைக்கப்படுது. கரெக்டாக எது பிரிக்குதோ அது சமச்சீர் கோடுன்னு அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளில் ஒரு சமச்சீர் கோடு இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எத்தனை வேணுனாலும் இருக்கலாம். சமச்சீர் கோடுகள் அந்த அச்சு எத்தனை நாள் இருக்கலாம். எல்லா பொருட்களையும் ஒன்று போல் சமச்சீர் கோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சமமாக எத்தனை பிரிக்குதோ அத்தனை கோடுகள் இருக்கலாம். சரியா? சமச்சீர் கோடு அத்தனை இருக்கலாம். இப்போ இந்த ஆப்பிளில் பாரு, ஒரு சமச்சீர் கோடு இருக்குது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்று போல் ஒரு கோடு தான் பிரிக்கும். வேறு விதமாக கோடு போட்டோம்னா பிரிக்காது. அதே மாதிரி இந்த படத்தை எடுத்துக்கிட்டேன்னா எத்தனை நாளும் பிரிக்கலாம். இங்கே 1 2 3 4 சமச்சீர் கோடு இருக்குது. இதில் எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்குது? 4 கோடுகள் சமச்சீர் கோடுகள் இருக்குது. 4 கோடுகள் போட்டாலுமே இது எந்த பக்கம்னாலுமே சமச்சீராக தான் பிரிக்கும். சரியா? இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு சமச்சீர் கோடு. சரியா? இந்த ஆப்பிளில் ஒரு கோடு, இந்த வடிவத்தில் 4 கோடுகள் சமச்சீர் கோடுகள் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளையில் ஒரே ஒரு சமச்சீர் கோடு. அடுத்து எடுத்துக்காட்டு, இது ஒரு சதுரம். சதுரத்தில் எத்தனை சமச்சீர் கோடு இருக்குது? 4 சமச்சீர் கோடுகள் இருக்குது. இங்கே பாரு, 4 கோடு போடுறோமா, 4 கோடு சரியாக பிரிக்குது. இந்த கோடை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கமும் அந்த கோட்டுக்கு இருக்கிற அந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த நெட்டுக்கு இருக்க கோடு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த கிராஸாக இருக்கிற இந்த கோடு எடுத்துக்கிட்டாலுமே 2 கோடு எடுத்துக்கிட்டாலுமே 2 பக்கமும் ஒன்று போல தான் இருக்குது. ஒரு சதுரத்தை 4 வழிகளில் நாம் சமச்சீராக பிரிக்க முடியும். அப்போ இந்த படத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு சதுரத்தை 4 வழியில் நம்ம சரி சமமாக பிரிக்கலாம், சமச்சீராக பிரிக்க முடியும்னு தெரியுது. அடுத்து இந்த செவ்வகத்தை எடுத்துக்கிட்டால் செவ்வகத்துக்கு எத்தனை கோடு இருக்குது? சமச்சீர் கோடு 2 சமச்சீர் கோடுகள் இருக்குது. ஒரு செவ்வகத்தை 2 வழிகளில் நம்மால் சமச்சீராக பிரிக்க முடியும். இந்த மேலேருந்து கீழே கூடி பிரித்தோம்னா, இந்த நீளத்தை பிரித்தோம்னா நீளம் ரெண்டுமே எப்படி இருக்கும்? சரிசமமாக பிரித்தோம்னா இந்த பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் சரிசமமான பகுதிகளாக பிரிக்க முடியும். மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு போடுறோம், அது ஒரு சமச்சீர் கோடு. இப்போ 2க்கு நடுவில் ஒரு சரிசமமான கோடு போட்டோம்னா மேலேயும் கீழே சமமாக இருக்கும். மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் மேல் பாகமும் கீழ்பாகமும் சரிசமமாக இருக்கும். அப்போ இந்த நடுக்கோடுமே ஒரு சமச்சீர் கோடு. அப்போ செவ்வகத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் உள்ளன. சரியா? அடுத்து செயல் திட்டம். உனக்கு தெரிந்த 2 சமச்சீரான பொருட்களை பட்டியலிடுக. உனக்கு தெரிஞ்ச 2 பொருள், சமச்சீரான பொருளை சொல்லுங்க. எதெல்லாம் சொல்லுவீங்க? சதுரம் சொல்லிக்கிடலாம், வட்டம் சொல்லிக்கலாம், ப்ளஸ் குறி சொல்லிக்கலாம், ஒரு இன்ட்டு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாமே சமமாக பிரிக்கும் பொழுது சமமாக இருக்கும். சரியா? இதில் 2 சமச்சீர் கோடுகள் இதில் வருது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சமச்சீர் தன்மை உள்ளவற்றை டிக் குறியிடுக. டிக் குறி செய்க. இப்போ இந்த வீடு எத்தனது? சமச்சீராக பிரிக்கலாமா? பிரிக்கலாம். இந்த அளவு கரெக்டாக வரும். சரியா? இந்த நண்டை சமச்சீராக பிரிக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாதி, அந்த பக்கம் ஒரு பாதி. அதுக்கடுத்து இந்த இருக்குது பார்த்து, இந்த வடிவத்தை சமச்சீராக பிரிக்க முடியுமா? இதை சமச்சீராக பிரிக்க முடியாது. இந்த 3வது இருக்க வடிவத்தை எங்கிட்ட பிரித்தாலும் சமமாக வராது. நீங்கள் பிரித்து பாருங்கள். நீங்கள் மாட்டுக்கு அப்படி கோடு போட்டு மனசுக்குள்ளே பாரு, பிரிக்க முடியுதான்னு பாரு. பிரிக்க முடியாது, சமச்சீராக வராது. அதில் அப்போ இது சமச்சீர் தன்மை அற்ற பொருள். இந்த மீனை பாருங்கள், இது எந்த வகையிலுமே நம்ம சமச்சீராக பிரிக்க முடியாது. கீழ்வாக்களையும் பிரிக்க முடியாது, மேலே கீழையுமே பிரிக்க முடியாது. அப்போ இது சமச்சீர் தன்மை அற்ற பொருள். இந்த மீனுமேவும் இந்த வீடும் இந்த நண்டும் சமச்சீர் தன்மை உள்ளது. அதனால் இது 2 மட்டும் நம்ம என்ன செய்யணும்? டிக் போடணும். அடுத்து இது 2மே இல்லாதது, சமச்சீர் தன்மை அற்றது. 3வது பாரு, கொடுக்கப்பட்டுள்ள படத்தினை சமச்சீர் தன்மை கொண்டுள்ளவையாக மாற்ற மறுபாதியை வரைக. இப்போ இந்த பொருள் இருக்குது,
இந்த சைடு இப்படி எம் வடிவம் இப்படி இந்த சைடு போட்ட மாதிரி இருக்கா. இப்போ இந்த சைடு அதே மாதிரி நீ போட்டுன்னு வச்சுக்கோயேன், சமச்சீர் தன்மையாக ஆயிரும், சமச்சீர் தன்மையாக வந்துடும். இதே மாதிரி இந்த கோட்டுக்கு இந்த சைடும் போட்டோம்னா சமச்சீர் தன்மை கிடச்சிரும். அப்போ இந்த பொருள் சமச்சீர் கொண்ட பொருளாக மாறிடும். அதே மாதிரி தான் இந்த வடிவம். நீங்கள் என்ன செய்யணும், புத்தகத்தில் இந்த சைடு ஒரு சைடு போட்டிருக்கு, இன்னொரு சைடு நீங்களாக போட்டு சமச்சீர் தன்மை உடையதாக நீங்கள் மாற்றணும். சரியா? அது மறுபாதியை நீங்கள் போடணும். போடுங்க எல்லோரும் என்ன. அடுத்து, கீழ்கண்ட படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அக்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. இப்போ சதுரம், சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே 4 இருக்குதுன்னு பார்த்தோம். 4 சமச்சீர் கோடுகள்னு பார்த்தோம்ல. அப்போ இந்த சதுரத்துக்கு கீழே 4ன்னு நீங்கள் படம் வரையணும், சமச்சீர் கோடு போடணும், போட்டு அதில் 4ன்னு கீழே எழுதணும். செவ்வகத்துக்கு எத்தனை கோடுன்னு பார்த்தோம்? 2 கோடு. இந்த சைடு இந்த மாதிரி ஒன்று, இங்கிட்டு ஒன்று, சரியாக பிரிக்கிற மாதிரி. சரியா? அப்போ செவ்வகத்துக்கு 2. அடுத்ததுக்கு இருக்குது முக்கோணம். முக்கோணத்துக்கு எத்தனை கோடுகள் இருக்குது? சமச்சீர் கோடு சொல்லுங்கள். முக்கோணத்துக்கு எத்தனை கோடு இருக்குது? 3 சமச்சீர் கோடுகள் இருக்குது. முக்கோணத்துக்கு எத்தனை கோடுகள் இருக்குது? சமச்சீர் கோடு 3 கோடுகள் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இந்த மூலையிலேருந்து அதை நேராக இங்கிட்டு ஒரு பாதியாக பிரிக்கலாம், இந்த மூலையிலேருந்து இங்கிட்டும் பிரிக்கலாம், அந்த மூலையிலேருந்து 3 முனைகளில் இருந்தும் நம்ம முக்கோணத்தை பிரித்தோம்னா 3 சமச்சீர் கோடுகள் இருக்கும். அதனால் முக்கோணத்துக்கு கீழே 3ன்னு போட்டுக்கோங்கண்ணே. அதுக்கடுத்து அம்புக்குறி. இந்த அம்புக்குறியை கரெக்டாக மேலே கீழே நடுவில் கோடு போட்டுப்பார். போட்டால் எத்தனை சமச்சீர் கோடு? 1 சமச்சீர் கோடு. சரியா? 1 சமச்சீர் கோடு. அடுத்து இந்த குடைக்கு ஒரே ஒரு சமச்சீர் கோடு உள்ளது, ஒரு கோடு. சரியா? இப்போ இங்கே 1ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பனைமரம். பனைமரம் பார்த்திங்கன்னா சமச்சீர் கோடு அற்றது. இது எங்கிட்டு பிரித்தாலுமே சமமாக வராது. இந்த ப்ளஸ் குறி சமச்சீர் தன்மை இருக்குது. இதில் 4 சமச்சீர் கோடுகள் வருது. இந்த அறுங்கோணத்தை பாருங்கள். இந்த அறுங்கோணத்தை பார்த்தா அது 6 வழிகளில் சமச்சீராக பிரிக்க முடியும். அதை சரியா? எல்லா பக்கமும் கோடு போட்டு பார்த்திங்கன்னா 6 வழிகளில் பிரிக்க முடியும். அப்போ அறுங்கோணத்தோட சமச்சீர் கோடு 6. அதுக்கடுத்து சாய் சதுரம். இந்த சாய் சதுரத்துக்கு 2 சமச்சீர் கோடுகள் இருக்குது. குறுக்கு 1, நெட்டுக்கு 1 போடலாம், செங்குத்தா 1. சாய் சதுரத்துக்கு 2 சமச்சீர் கோடுகள் உள்ளன. அதுக்கடுத்து இந்த புனலை பாருங்கள். இந்த புனலின் மேல் பகுதியிலிருந்து அடிப்பகுதி வரை வட்டமாக உள்ளது. வட்டத்திற்கு பல சமச்சீர் கோடுகள் உள்ளன. எனவே புனலுக்கும் பல சமச்சீர் கோடுகள் உள்ளன. நம்ம அந்த எந்த பக்கம் இருந்தனாலும் மையப்புள்ளி வழியாக கோடு போட்டால் அது ஒரு சமச்சீர் கோடாக தான் இருக்கும். சரியா? அடுத்து சிந்திக்க. ஒழுங்கற்ற திட வடிவத்தை சமச்சீராக பிரிக்க முடியுமா? உனது விடைக்கான சரியான காரணம் தருக. ஒழுங்கற்ற ஒரு பொருளை, ஒரு வடிவத்தை சமச்சீராக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஒரு கல்லுன்னு எடுத்துக்கோயேன். அந்த ஒழுங்கற்ற ஒரு கல் எடுத்துக்கிட்டால் இது சமமாக பிரிக்க முடியுமா? எங்கிட்டு பிரித்தாலும் சமமாக வராது. அப்போ பிரிக்க முடியாது. ஏன்னா அது சமச்சீர் தன்மை அற்றது. காரணம் அந்த பொருள் சமச்சீர் தன்மை அற்றது. சமச்சீராக பகுக்க முடியாத ஆங்கில எழுத்துக்களை எழுதுக. இப்போ சமச்சீராக எழுத முடியாத ஆங்கில எழுத்து இதெல்லாம் இருக்குது. எஃப். இப்போ நம்ம 26 எழுத்துக்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஏ சமமாக பிரிக்க முடியுமா? நீள் மாதிரி கோடு போட்டால் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏஏ பிரிக்க முடியும். பி குறுக்கு கோடு போட்டால் பிஏ பிரிக்கலாம். சியுமே குறுக்கு கோடு போடலாம். டியும் குறுக்கு கோடு போட்டால் பிரியும், ஒரு கோடு போடலாம். ஈயும் அதே மாதிரி தான். எஃப் சமச்சீர் தன்மை அற்ற எழுத்து. ஜியும் சமச்சீர் தன்மை அற்ற எழுத்து. ஹெச் சமச்சீர் தன்மை உள்ள எழுத்து. ஐயும் சமச்சீர் தன்மை உள்ள எழுத்து. ஜே சமச்சீர் தன்மை
அற்றது. கே சமச்சீர்த்தன்மை உடையது. எல் வந்து சமச்சீர்த்தன்மை அற்றது. என் சமச்சீர்த்தன்மை அற்றது. பி சமச்சீர்த்தன்மை அற்றது. கியூ சமச்சீர்த்தன்மை அற்றது. ஆர் சமச்சீர்த்தன்மை அற்றது. எஸ் சமச்சீர்த்தன்மை அற்றது. எப்படி பிரித்தாலும் 2 ஒன்று போல் பொருந்தாது. சரியா? சமச்சீராக பிரிக்க முடியாத ஆங்கில எழுத்துக்கள் வந்து 10 இருக்குது மொத்தம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப், ஜி, ஜே, எல், என், பி, கியூ, ஆர், எஸ், இசட். இந்த 10 எழுத்துக்களையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சமச்சீராக பிரிக்க முடியாது. இந்த 10 ஆங்கில எழுத்துக்களும் சமச்சீராக பகுக்க முடியாத ஆங்கில எழுத்துக்கள் ஆகும். அடுத்து சமச்சீர் தன்மை கொண்ட ஆங்கில எழுத்துக்களை எழுதுக. அவற்றின் சமச்சீர் தன்மை கிடைமட்டமானதா செங்குத்தானதா என கண்டறிய. மொத்தம் 16 எழுத்துக்கள் சமச்சீர் தன்மை கொண்ட ஆங்கில எழுத்துக்களாக இருக்குது. ஏ, பி, சி, டி, இ, ஹெச், ஐ, கே, எம், ஓ, டி, யு, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய். இந்த 16 எழுத்துக்களுமே சமச்சீர் தன்மை கொண்ட எழுத்துக்கள். கிடைமட்டமானதா செங்குத்தானதான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கல. செங்குத்தான சமச்சீர் கோடுனா எப்படி வரும் பாரு. செங்குத்தான சமச்சீர் தன்மை என்பது மேலிருந்து கீழாக கோடு வரைந்து ஒரு எழுத்தை சமச்சீராக பிரிக்க முடியுமானால் அது செங்குத்தான சமச்சீர் கோடு கொண்டது எனலாம். சரியா? அப்படிப்பட்ட செங்குத்தா பிரிக்க முடிகிற எழுத்துக்கள் எதுனா ஏ, ஹெச், ஐ, எம், ஓ, டி, யு, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய். இந்த மொத்தம் 11 எழுத்துக்களுமே செங்குத்தாக பிரிக்கக்கூடியது. கிடைமட்டமான சமச்சீர் தன்மை கொண்ட எழுத்துக்கள் எதெல்லாம்? ஒரு எழுத்தை கிடைமட்டமாக கோடு வரைந்து சமச்சீராக பிரிக்க முடியுமானால் அது கிடைமட்ட சமச்சீர் தன்மை கொண்டது எனலாம். அப்படி கிடைமட்ட சமச்சீர் தன்மை கொண்ட எழுத்துக்கள் எதுனா பி, சி, டி, இ, ஹெச், ஐ, கே, ஓ, எக்ஸ். மொத்தம் 9 எழுத்துக்களை. இந்த 9 எழுத்துக்களை நம்ம என்ன செய்யலாம், கிடைமட்டமாக கோடு வரைந்து சமச்சீராக பிரிக்கலாம். இப்போ இந்த எழுத்துக்களை பாரு. இதில் எந்தெந்த எழுத்துக்கள்? ஹெச், ஐ, ஓ, எக்ஸு. இந்த எழுத்துக்கள் வந்து செங்குத்தான மற்றும் கிடைமட்டமான சமச்சீர் தன்மை கொண்ட எழுத்துக்கள். அடுத்து வட்டமானது பல சமச்சீர் கோடுகளை கொண்டது. இது உண்மையா? ஏன்? ஆமாம். இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அது பல சமச்சீர் எங்கிட்டு போட்டாலும் அது வந்து என்ன செய்யும், சரிசமமாக பிரிச்சிடும். மையப்புள்ளியிலேருந்து மையப்புள்ளி நடுவில் வார மாதிரி நம்ம எங்கிட்டு மையப்புள்ளி வழியாக எந்த கோடு போட்டாலுமே அது அந்த வட்டத்தை சமமாக பிரிக்கும். எத்தனை கோடுனாலும் பிரிக்கும், போடலாம். சரியா? 1க்கும் 9க்கும் இடைப்பட்ட சமச்சீர் தன்மை உள்ள எண்கள் எதெல்லாம்? 1, 3, 8. 3 எண்களும் 1க்கும் 9க்கும் இடைப்பட்ட சமச்சீர் தன்மையுடைய எண்கள். சரியா? அடுத்து 0க்கும் 9க்கும் இடைப்பட்ட இரு சமச்சீர் கோடுகளை கொண்ட 2 எண்களை கண்டறிக. 0க்கும் 9க்கு இடையில் இரு சமச்சீர் கோடுகளை கொண்ட 2 எண்கள். இப்போ 0ன்னு எடுத்துக்கிட்டால் 0த்துக்குமே 2 சமச்சீர் கோடுகள் இருக்குது. நெட்டுக்கையும் பிரிக்கலாம், குறுக்கையும் பிரிக்கலாம். அதே மாதிரி 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் நெட்டுக்கையும் பிரிக்கலாம், குறுக்கையும் பிரிக்கலாம். அப்போ 0ம் 8ன்னா 0த்துக்கும் 9க்கும் இடைப்பட்ட இரு சமச்சீர் கோடுகளை கொண்ட 2 எண்கள் ஆகும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியுமா, ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் ஒரு சமச்சீரான நினைவு சின்னமாகும். இப்போ தாஜ்மஹால் வந்து 2 பக்கம் ஒன்று போல் சரியாக இருக்கும். அப்போ அதை சமச்சீரான நினைவு சின்னம்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன் இதை நினைவு சின்னம்னு சொல்கிறாங்கன்னா, ஷாஜஹான் வந்து அவருடைய மனைவி மும்தாஜுக்காக வேண்டி அவங்க நினைவால் இது கெட்டினதுனால இதை நினைவு சின்னம்னு சொல்கிறோம். சமச்சீராக இருக்கிறதுனால இது ஒரு சமச்சீரான நினைவு சின்னமாகும். சேர்த்திட்டம். ஒரு அட்டையில் 26 ஆங்கில எழுத்துக்களையும் எழுது. சமச்சீர் கோடு வரைய தகுதியான எழுத்திற்கு சமச்சீர் கோட்டினை வரைக.
நம்மால் சமச்சீர் கோட்டினை வரைய முடியாத மீதமுள்ள எழுத்துக்களை வட்டமிடு. ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்தையும் ஒரு அட்டையில் எழுதிக்கோ. எழுதிக்கிட்டு எதுக்கெல்லாம் சமச்சீர் கோடு போட முடியுமோ அதுக்கெல்லாம் சமச்சீர் கோடு போடுங்க. போட முடியாததுக்கு என்ன செஞ்சிருங்க, வட்டம் போடுங்க. சரியா? Thank you, children.